ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி 2026க்கு எப்படி இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலான்ற வீடியோ பார்க்கலாம். அண்ட் என்னென்ன சோர்ஸஸ் ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன யூடியூப் சேனல்ஸ், கோர்சஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் டைமை டிசைட் பண்ண போகிறது நீங்கள் தான். நான் இதில் சொல்ல போகிறது பிளானும் அண்டு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமாக இது ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. டைம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் எப்படி என்னென்னக்கு படிக்கலாம். இப்போ இருந்தே நம்மளுக்கு ரொம்ப டைம் இருக்குது. அதனால நீங்கள் ஈஸியாக இந்த பிளான் வைஸாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ண. 2026க்கான வேக்கன்சி 22,000 தான் இருக்குது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஆர்ஆர்பி 30,000 ப்ளஸ் வேக்கன்சி. ஆனாலுமே நம்ம இப்போ இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ரிப்பரேஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னென்னா, நீங்கள் ரீசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீசனிங்லேருந்து பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு தோணும். இப்போ மேக்ஸு, ஜிகே இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். இவ்வளோ கஷ்டமாக படிக்கணுமா அந்த மாதிரியெல்லாம் தோணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசனிங்லேருந்து போனீங்கன்னா அது ஒரு டாப்பிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அனாலஜி, நம்பர் அண்ட் ஆல்ஃபபெட்டிக் சீரீஸு, அப்புறம் கிளாசிஃபிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து நிறையா கொஸ்டின் வரும். இன்இக்வாலிட்டி இதில் இருக்கும், ஒரு 1 or 2 கொஸ்டின் இருக்கும். கோடிங், டிகோடிங், சிலாகிசம், பிளட் ரிலேஷன், இந்த டாப்பிக்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த டாப்பிக்லாம் நீங்கள் எப்படி படிக்கணுமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக உங்களை கோர்ஸ் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கோர்ஸ் எதுக்கு வாங்குறாங்கன்னா, கோர்ஸ் வாங்கினா நம்ம வேறு சப்ஜெக்ட்டுக்கு வெளியே போய் தேட தேவையில்லை. ஆனால் ஃப்ரீயாகவும் இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லா தமிழில் சந்துரு மேக்ஸ், அப்புறம் லேர்ன் வித் விக்னேஷ், அப்புறம் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன், அப்புறம் லக்ஷ்மி மேக்ஸ், இந்த மாதிரி நிறையா சேனல் இருக்குது. இதிலே நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே தனித்தனியாக இதுக்கு ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக படிக்காமல் இந்த மாதிரி டாபிக் வைஸாக, இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, இதை போட்டுட்டு நீங்கள் டாபிக்ஸ் வைஸாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேனலில் இது சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த சேனலில் ஒரு வீடியோ பாருங்கள், எந்த சேனலில் உங்களுக்கு நல்லா புரியுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி டாபிக் வைஸாக போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுலேயே நிறையா டைப் அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கோர்ஸே தேவையில்லை. அப்படி கோர்ஸும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலுமே அந்த யூடியூப் வீடியோ எல்லா சேனல்லையுமே ஒரு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எதில் ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி புரியும். உங்களுக்கு எந்த சேனலில் அவங்க சொல்லித்தரது நல்லா புரியுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸ், நெக்ஸ்ட்டு மேக்ஸு, இதில் நான் எல்லா டாப்பிக்குமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீசனிங் முடிச்சுட்டு மேக்ஸையும் நீங்கள் பேரலாகவே படிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ரீசனிங் படிச்சிங்கன்னா 1 மணி நேரம் மேக்ஸு, அந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு 2ஐயும் பேரலாக முடிச்சு வைங்க. இது 2ஐயும் நீங்கள் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு 50% போர்ஷன் முடிஞ்ச மாதிரி. அடுத்து இந்த நம்பர் சிஸ்டம் எல்லாமே, ஆனால் முக்கால்வாசி இதில் அரித்மெட்டிக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக்கெல்லாம் முடிச்சிருங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் தமிழ்லேயே நிறையா சேனல், நல்ல சேனல் இருக்குது. எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சேனல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்குற நம்மளை மாதிரி ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த கேலண்டர் அண்ட் கிளாக் ரீசனிங்கில் உள்ள டாப்பிக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன், மேக்ஸில் தெரியாமல். இதை மட்டும் அதில் நீங்கள் படிச்சுக்கோங்க. மேக்ஸு, ரீசனிங்க்கு நீங்கள் நல்லா நிறையா பேஜ் இருக்க மாதிரி ஒரு பெரிய நோட்டாக போட்டுருங்க. போட்டுட்டு இந்த டாபிக், நான் இப்போ கொடுத்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் அந்த டாபிக் வைஸாக நீங்கள் முடிக்க அதை டிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸு, ரீசனிங் நீங்கள் போர்ஷன் முடிக்க ஆரம்பித்தோடனே தனித்தனியாக டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ரீசனிங் முடித்தாலுமே அதுக்கு டெஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க. அப்புறம் மேக்ஸ் முடித்தா 2க்கும் தனித்தனியாக செக்ஷனல் டெஸ்ட் போட்டுட்டு டெய்லி அனலைஸ் பண்ணுங்கள். எந்தெந்த மாடலில் நம்ம தப்பு விட்ருக்கோம் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அடுத்து அதை கரெக்ட் பண்ணுங்கள். இதுதான் அட்வான்ஸ் மேக்ஸு, என்னென்ன டாபிக்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஜென்ரல் சயின்ஸு. ஜென்ரல் சயின்ஸில் இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா குரூப் டியில் சயின்ஸ்க்கு தான்
25 கொஸ்டின்ஸ் வந்து இதிலருந்தே வருது. ஸோ வந்து சயின்ஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் குரூப் டியில். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்தா தான் நல்லா புரியும்னா நீங்கள் ஏதாவது கோர்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து லூசன்ட் புக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா லூசன்ட்டு இல்லைன்னா வந்து ஒய்சிடின்னு ஒரு புக் இருக்கும். அதில் வந்து பிஒய்க்கு ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒய்சிடி புக்கில். அதில் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினே அவங்க கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக. பிஒய்க்யூவே டாபிக் வைஸாக இருக்கும். நம்ம அது திரும்ப திரும்ப படிக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா மெமரி ஆயிரும். இல்லைன்னா லூசன்ட்டில் வந்து நீங்கள் லைன் பை லைனாக எல்லா டாப்பிக்குமே படிக்கலாம். அடுத்து வந்து இந்த ஃபிசிக்ஸில் வந்து இதை தாண்டியும் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு. இப்போ ஃபோர்ஸு, ஒர்க்கு, எனர்ஜி, பவரு, ஹீட்டு, லைட்லேயே நம்மளுக்கு வந்து லென்ஸு, மிரர் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஒரு இதுக்குள்ளேயும் இருக்க சப் டாபிக்ஸு, கிராவிடேஷனில் வந்து அந்த லா ஆஃப் கிராவிடேஷன் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நியூட்டன் லா இதெல்லாம் வரும். சவுண்டு, எலக்ட்ரிசிட்டியில் வந்து அந்த ஃப்ளெமிங்கோட ரூலு இதெல்லாம் வரும். அதே மாதிரி லாஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் இதில் கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஃபிசிக்ஸில் வந்து. அதுக்கப்புறம் தியரிஸ் நிறைய பேர் சொன்ன தியரிஸு, அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்பயுமே இந்த குரூப் டி கொஸ்டினில் இருக்கும். அது வந்து கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து பிஒய்க்யூவை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த சயின்ஸ்க்கெல்லாம் பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கவே நீங்கள் படிக்கலாம். ஏன்னா யூபிஎஸ்சிக்கே இப்போலாம் அதை தான் வச்சு ரெஃபர் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ வந்து இது நீங்கள் சயின்ஸ் எல்லாமே அந்த புக்கு உங்கள்கிட்ட இருந்தால் கூட கவர் பண்ணலாம். 6th to 12th வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். அடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் தவிர நீங்கள் வேறு டாபிக்ஸ் வந்து போவேனா, ஏன்னா இதிலே எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிருக்கும். இதுதான் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இதிலேருந்து மட்டும்தான் வந்து கொஸ்டின் வருது. ஸோ நீங்கள் வந்து இதவே படிச்சிங்கனாலே போதும். நிறையா பேர் சொல்லுவாங்க இதுக்கு வந்து இந்த என்சிஆர்டி புக்கு படித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு. அந்த புக்கு உங்கள்கிட்ட இல்லைனாலுமே ஒரு ஆப் இருக்குது, யூபிஎஸ்சின்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் வந்து பிளாக் அண்டு ஸ்கை ப்ளூ கலரில் அந்த முன்னாடி அந்த லோகோ இருக்கும். அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் என்சிஆர்டி புக்கு தனித்தனியாக இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டுக்குமே. அதில் நீங்கள் போய் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அந்த மார்க் பண்ணி படிச்சுக்கலாம். அதில் வேணுன்றவங்க அது படிச்சுக்கோங்க. இதுலேயுமே இந்த லாஸ் அண்ட் தியரிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டனு. ஏன்னா இந்த வருஷம் கூட இந்த போர்ஸ் அட்டாமிக் லா வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டு அந்த லா இந்த லான்னு நிறையா லா இருக்கும். அது எல்லாமே கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பாக வந்துடும். அது அப்புறம் பீரியாடிக் டேபிள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரானிக் ரியாக்டிவிட்டி, அஃபினிட்டி அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக அதில் கொஷின் கேட்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாக அந்த ப்ளஸ் கொடுத்து ரியாக்ஷன் மாதிரியும் கேட்கலாம். இல்லைன்னா வந்து அந்த நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயே கேட்பாங்கள்ல, இது வந்து நம்ம கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் கிடைக்கும், என்ன கலரில் மாறும், அந்த மாதிரி கூட கேட்கலாம். அப்புறம் வந்து இந்த மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் வந்து எது வந்து இதான மெட்டல், ரொம்ப ரியாக்டிவான மெட்டலு, அதுக்கப்புறம் மெல்ட்டிங் பாயிண்ட் எதுக்கு அதிகம், அந்த மாதிரியெல்லாம் நிறையா கேட்பாங்க. லோவஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஆசிட் பேஸு, இதெல்லாம் எது வந்து நம்ம ரியாக்ட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த பீரியாடிக் டேபிளில் வந்து நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, அந்த குரூப்ஸ் எல்லாமே. அடுத்து வந்து பயாலஜியில் வந்து இது வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கும் பயாலஜி. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக நம்மளோட லைஃப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஈஸியாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டு. அது முக்கியமாக வந்து இந்த டிசீசஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ப்ளட்டு செல்ஸு, அனிமல் பிளான்ட் செல்ஸை கவர் பண்ணாலே 50% பயாலஜி முடிஞ்சிச்சு. அது மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி, டிசீசஸ்ஸு, டிஸ்கவரிஸ் வந்து நீங்கள் இதுலன்னு இல்லை, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாத்துலேயுமே அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டினாவது வரும். இது போகும்போது இதில் நிறையா சப்டாபிக்ஸ்லாம் இருக்குது. இந்த ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நிறையா சிஸ்டம் இருக்கும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், அந்த மாதிரி நிறையா எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி நிறையா சிஸ்டம் இருக்கும். அது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. பயாலஜியில் முக்கால்வாசி வந்து அவங்க பிஒய்க்யூ தான் கேட்பாங்க. அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். அதிகமாக வந்து இந்த செல்லோட வந்து அதோட அதர் நேம்ஸு, இப்போ ரிபோசோம்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறையா வரும். ஸோ இதை தாண்டி இருக்க டாபிக்ஸையும் உங்களுக்கு டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து குரூப் டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இதை படித்தாலே போதும். ஏன்னா இது வந்து எப்படி கேட்குறாங்கன்னே தெரில. இத்தனை தடவை வந்து ஜிகேலேருந்து நிறையா கொஸ்டின் வந்துச்சு. ஆனால் இந்த தடவை அது மாறி ஃபுல்லாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுமே கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எப்படின்னா அந்த எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 3 months 4 monthsக்கு முன்னாடியே நீங்கள் இது படிக்க ஆரம்பித்தாலே போதும். ஏன்னா அப்போ படித்தா தான் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் இண்டோலோக்கஸ் வந்து இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா அந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம். தமிழில் படிச்சிங்கன்னா தமிழ்லையுமே நிறைய சேனல், இந்த பூபதி மேக்ஸு அந்த மாதிரி சேனல்லாம் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் கோர்ஸ் வாங்கினாலே இருக்கும். வேறு இந்த ஜிகேக்கெல்லாம் லூஸ் அண்ட் டே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா ஜிகேக்குமே நீங்கள் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கே பார்க்கலாம். அதில் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி பாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அடுத்து மித்த சப்ஜெக்ட்லாம் முடியுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப்